ஏன் அஜித் சார் போட்டோ வச்சு ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? ஓட்டு பிச்சை ப்ரோ, ஓட்டு வேணும்ல. ஆமா ப்ரோ, ஓட்டு பிச்சை தான் இது. ஏன் எத்தனை வரீங்க? அப்படியா பரோ? ஐயோ என்ன பரோ இப்படி ஆயி போச்சு? ஏன் பரோ புரோன்றது வாயில நோடிதான் பாரு இந்த பூர்ணம் புடிச்ச மூஞ்சிக்கு. யார் இவன்? வெறி புடிச்ச வெட்டுக்கிளி மாதிரி வெம்பி வெம்பி அழுதுகிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு ஆடு சிக்கிரிச்சுடா. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. அடியே இங்க வாங்கடி. அதாவது உங்க முன்னோர்கள் மாமி, அதாவது மங்குனி மாமிகள் 2 பேரையும் இந்த கடந்த வாரமா மடக்கி மடக்கட்டி வச்சோம். சரி, இப்ப அவனுங்க 2 பேரும் போயிட்டானுன்னு பார்த்தா மனத்தாயோடி மாமிங்க நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. இப்ப உங்களை எப்படி உதைக்கிறது? அதுலயும் இவன் ஒருத்தன் டிபிகல்ட்டா இருக்கான். என்னன்னா பண்ணி பாதிலேயே எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஓடி அந்த வெறி கொண்டு கடிக்கிற மாதிரி வந்து கடிச்சு அனத்தி இங்க வாடாங்க. அதாவது இவனுங்க 2 பேர் நெத்திலுமே அழகா எழுதி வச்சிருக்கு. எப்படின்னா 2 இட்லிக்காக இவனுங்க பிச்சை எடுக்க வந்து காசு இல்லாம 200 ரூபாய் பிச்சை எடுக்க வந்துக்கிறானுங்க. இதுதான் வந்து உண்மையான கருத்து. அதை விட்டுட்டு பரோ ஓட்டு பிச்சையா பரோ அப்படிலாம் பேசின்னு இருக்கிறான் இந்த குண்டு. ஏதாவது சொல்லிடுவேன் நான் உன்னை. அதாவது அதெல்லாம் கூட இருக்குடா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அஜித் சார் என்ன சொல்லியிருக்காரு? அதாவது நான் பேசுற கருத்தை விஜய்க்கு எதிராக திருப்பி அதை பிளைம் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 20 அடி நீளம் ஒரு கம்பியை எடுத்து நெருப்புல காய விட்டு உங்க குண்டிகள் எல்லாத்தையும் கோடு போட்டு அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சாரா இல்லையா? இப்ப வந்து இவன் ஏன் இன்டைரக்டா பிச்சை எடுத்திருக்கான்? 2 இட்லி சாப்பிட வந்தா 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு எகிரி குச்சி ஓடின மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு இங்க வந்து பாதியில எரிஞ்சு போன பண்ணி மாதிரி வந்து கடிச்சு கொதிரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, கரண்ட் கம்பி எடுத்து வாயில விட்டுருவேன்.